கும்பம் ஆகாயம், கும்பம் கலசம். அதனாலதான் முன்னோர்கள் கோபுர கலசம் பாப விமோசனம். கும்பம் என்னைக்குமே தன் பக்கம் ஈர்க்கக்கூடியது. அதாவது கலசத்துக்குள்ள இருக்கிற நீர் எங்க இருக்கும், வெளியே போகாதுல, உள்ளதானே இழுக்கும். ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அப்படியே சேர்க்கிறது, ஈர்க்கிறது. அந்த ஈர்த்தல் தன்மை கும்பத்துக்கு. இந்த 5 மாசத்துக்கு கும்பத்துக்கு காலரை தூக்கி விட்டுட்டு ஜாலியா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதிசாரத்துல மிதனத்துக்கு போவார் பார்த்தீங்க. மிதனத்துல இருந்து நான் சொல்றேன். மரத்தொழில், விவசாயம், பங்கு, தேங்காய் மட்டை, கயிறு சம்பந்தப்பட்டது, பொறியியல் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு சம்பந்தப்பட்டது, சபதி சம்பந்தப்பட்டது, மரங்கள் சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கத்துப்படும். புதுசா எதை ஆரம்பிச்சிட வேண்டாம். குரு பாக்குறேன்னு ஏன்னா உங்களுக்கு பாத சனி. வயசை பார்த்துங்க. 40 வயசு 50 வயசுன்னா நீங்க புதிய தொழில் ஆரம்பிங்க. ஐயனார் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பகில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி ஒன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் ரோகிணி நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சித்தயகமும் கூடிய சுபதினத்தில் ஆங்கில மாதத்தின் கடைசியாக இறுதியாக உள்ள நம்மை வழி நடத்தி இவ்வளவு நாளாக இருந்த 2025 முடிந்து, அதாவது 2025 முடிந்து உதயமாகிறது 2026 ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் ஜாதி, மதம், இனம் ஆகிய மொழி, பல வெவ்வேறு நாட்டில் உள்ள நாகரிகங்கள், எத்தனையோ வித்தியாசமான வேறுபாடுகளற்ற நாகரிகங்கள் அத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு உற்சவ திருவிழாக, ஒரே ஒரு சிறப்பான திருவிழாவாக நம்ம நடத்தப்படுவது ஆங்கில புத்தாண்டு ஒன்றுதான். இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் நேயர்களுக்கு இப்போது பதிவு செய்ய உள்ளேன். அதுக்கு முதலாக அம்மன் டிவி நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற என் நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, பொதுவா 2026 ஒரு நல்ல ஆண்டாக வரும். எப்படி என்றால் 2026 நியூமராலஜில கூட்டும் பொழுது 10 நம்பர் வருது. 10ங்கிறது சூரியனுடைய நம்பர். அப்ப 10க்குரிய சூரியனுடைய நம்பர் வரும்போது சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சூரிய திசையில நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்தரம், உத்தராடம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் யாருடைய அதிபதினா சூரியன். அப்ப இவங்க நிர்வாகத்திலும் சரி, அரசியலும் சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிலும் சரி, அரசாங்க உத்தியோகத்திலும் சரி, எல்லாத்திலையும் முதன்மையாக இருப்பாங்க. அடுத்து வருவது 1/1/2026 நம்ம கூட்டுறோம். அப்ப 3 வருகின்றது. அப்ப 3 வரும்போது அங்கே உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்ப குரு நட்சத்திரமாக வருகின்றது. பாத்தீங்களா? அப்ப சூரியனும் குருவும் நட்பு பெற்ற கிரகங்கள். எங்க போய் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஒரு சுற்று வருவோம். அதை கணக்கெடுத்த விஞ்ஞானமும் விஞ்ஞானம் ஒன்று சேர்ந்து 12 ராசி கட்டத்தையும் 360 டிகிரிக்குள்ள நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சு நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த வகையில குருவுடைய திசையும் 3 நட்சத்திரங்கள். அப்போ 1/1/2026 குரு நம்பர் 12 கூட்டு எண் 3. அப்போ 1 3ம் இந்த வருடத்துக்கு மிக மிக அற்புதமான நன்மைகளை, பல நன்மைகளை செய்யும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. அந்த வகையிலே இந்த வருடத்திற்கு கிட்டத்தட்ட 2 பயிற்சிகள் தான். 2 பயிற்சிகள் என்பது குரு பயிற்சி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி வருகின்றது. அப்ப அந்த குரு பயிற்சிக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சியும் வருது. அப்ப ராகு கேது பயிற்சியும் நமக்கு வருகின்றது. அப்ப அந்த ராகு கேது பயிற்சி கடைசியா வருது. குரு பயிற்சி நமக்கு மே மாசம் வருது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு இடையில பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மாநிலத்தில் உள்ள திருநள்ளாறு அருள் தரும் திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஏற்படுகின்றது. அப்ப 3 பயிற்சி. அப்ப அந்த 3 பயிற்சி வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் திருக்கணியத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம், பின்னாடி வாக்கியத்திலையும் வந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த வகையிலே கண்டிப்பாக இந்த ஆண்டு நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டாக அமையும். அடுத்தது தங்கம், வெள்ளி விலைகள், ஆன்லைன் மார்க்கெட்டிங்,
பஞ்சபூதத்தினுடைய நன்மை தீமைகள் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு வேலை செய்யும். இயற்கை வளங்கள் மிகுந்திருக்கும். நவநாகரிகம் உயர்ந்திருக்கும். அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் முன்னேற்றத்துக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த ஆண்டு ஃபைனான்ஸ்ல எல்லாருமே ஃபைனான்ஸுக்கு தேடி போகக்கூடிய ஆண்டு. ஏன்னா குரு நிர்வாகம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா சூரியனுடைய ஆண்டுல பிறக்கிறதுனால நியூமராலஜி பிரகாரம் நிர்வாகம் மிக அற்புதமாக இருக்கும். அப்பப்போ புயல், மழை எல்லாமே சேர்ந்து இந்த பஞ்சபூதத்துல கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு வரும். பாதிப்புன்னு அதை சொல்லுவதை விட ஐயா பாதிப்புன்னு சொல்வதை விட நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக வருகின்றது. நல்லதை செய், நல்லதை நினை, எப்போதும் அன்பு பாசத்தை காட்டு. இந்த உலகத்துக்கு அதுதான் முக்கியம். அதனாலதான் அன்பே சிவம் என்று நம்ம சொல்லுகிறோம். எல்லா வகையிலும் அன்புதான், எல்லா மதத்துக்கும் அன்புதான். அது ஒன்றே சொல்றோம். அந்த வகையிலே இந்த ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு மீண்டும் நேயர்கள் பாதம் பணிகின்றேன். கும்பம் என்பதை விட சுவஸ்தம்பம், கொடிமரம், 5 கருவறை, கும்பம் ஆகாயம், கும்பம் கலசம். அதனாலதான் முன்னோர்கள் கோபுர கலசம் பாப விமோசனம், கோபுர கலசம் பாப விமோசனம்னு சொல்லியிருக்காங்க. 1000 வார்த்தைகள் உதிர்ந்தாலும் உங்களை ஆறுதல் படுத்த முடியாது. 1000 வாக்கியங்களை தொகுத்தாலும் பகுத்தாலும் நீங்க பட்ட துன்பத்தை யாரும் பட முடியாது. வானம் தொட்டு விடும் தூரம்தான் இருக்குது என்று உங்களை முயற்சிப்பார்கள், தைரியத்தை கொடுப்பார்கள், வீரியத்தை கொடுப்பார்கள், ஒரு நிதானத்தை கொடுப்பார்கள். அதிலையும் தோற்று போவீர்கள். எண்ணற்ற பல துன்பங்களை கடந்து எண்ணாதவற்றையெல்லாம் எண்ணி எங்கடா தாம்புக்கையா காணோம், எங்க தாம்புக்கையா காணோம் என்ற எண்ணம் தோன்றும் அளவுக்கு தோண்டு போக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க தான். இந்த கும்பம் என்னைக்குமே தன் பக்கம் ஈர்க்கக்கூடியது. கும்பம் தன் பக்கம் ஈர்க்கக்கூடியது. ஏன்னா அந்த அவைலபிளா, அதாவது கலசத்துக்குள்ள இருக்கிற நீர் எங்க இருக்கும், வெளியே போகாதுல, உள்ளதானே இழுக்குது. காவேரி காகிரவத்துல தட்டி விடுறது கொட்டுது. அதுக்கு முன்னாடி அகத்தியர் ஐயா என்ன பண்றாங்க, மாமுனி என்ன பண்றாங்க, குருமுனி என்ன பண்றாரு, சேர்க்கிறாருல. எல்லா காவேரி கலசத்துக்குள்ள சேர்க்கிறாரு. ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அப்படியே சேர்க்கிறது, ஈர்க்கிறது. அந்த ஈர்த்த தன்மை கும்பத்துக்கு, அது மாற்று கருத்து அல்ல. அப்ப என்ன செய்யணும், உங்களுக்கு வேண்டியது இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்கும். உங்க வீட்டுல ராகு 2ல சனி, சரிங்களா? உங்க வீட்டுல ராகு 2ல சனி 7ல கேது. அப்பா உங்களை அப்படியே ஆப்போசிட்ல உரிச்சு வச்சிருக்காண்டா, உங்களை நேரம் அப்படியே உரிச்சு வச்சிருக்காண்டா அப்படின்னா நம்ம கிராமத்துல நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராகு கேது. கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப கவனம். ராசிக்கு கும்பத்துக்கு கண்டிப்பாக குரு கொஞ்சம் பொறுத்துக்கணும். இந்த 5 மாசத்துக்கு கும்பத்துக்கு காலரை தூக்கி விட்டுட்டு ஜாலியா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதிசாரத்துல மிதனத்துக்கு போவார் பார்த்தீங்க. மிதனத்துல இருந்து நான் சொல்றேன், மிதனத்துல இருந்து சொல்ல வர்றேன். 9ஆம் பார்வை உங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா இப்ப அதிசாரம் ஒரு 10-20 நாள் உச்சத்துல இருந்து அடுத்து ஒரு 5 மாசத்துக்கு மிதனத்துக்கு போயிருக்கு. ஏற்கனவே மிதனத்துல 6 மாசம் உங்ககிட்ட இருக்காரு. என்ன உங்களுக்கு கஷ்டம்? இப்பதான் அந்த சனீஸ்வரனுடைய தாக்கங்கள், இதுவரையும் சனீஸ்வர தாக்கங்கள் ஐயா சொல்லல. அப்ப சனீஸ்வர தாக்கங்கள் என்னென்ன இருக்குது? கும்பத்துக்கு என்னது? விரையச்சனி. விரையச்சனி வயசை பொறுத்துக்கு, வயசை பாருங்க. விரையச்சனி, ஜென்மச்சனி, விரையச்சனி முடிஞ்சு, ஜென்மச்சனி முடிஞ்சு, இப்ப பாதச்சனி, பலனுள்ள சனி. அப்ப நம்ம என்ன செய்யணும் அடுத்து? நிச்சயமாக நமக்கு அடக்கம், நமக்கு கலக்கம் இல்லாம இருத்தல், நமக்கு தயக்கம் இல்லாம இருத்தல், நமக்கு எந்த பாவகத்தையும் எதையும் செய்யக்கூடாது, எந்த பாவகமான செயலும் செய்யக்கூடாது. செய்யவும் நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு இருப்போம். அமைதியான அருங்குணம் கொண்ட கும்பம். இந்த பனைமரங்கள், மரத்தொழில், விவசாயம், பங்கு, தேங்காய் மட்டை, கயிறு சம்பந்தப்பட்டது, பொறியியல் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு சம்பந்தப்பட்டது, சபதி சம்பந்தப்பட்டது, மரங்கள் சம்பந்தப்பட்டது, பார்த்தீங்களா? விவசாயம் சம்பந்தப்பட்டது, ஏஜென்சி சம்பந்தப்பட்டது, இம்போர்ட் சம்பந்தப்பட்டது,
ஏர்போர்ட் சம்மந்தப்பட்டது, விமானம் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி கலசங்கள் செய்வது எல்லாமே உங்களுக்கு கத்துப்படி. உங்க தொழில் அதே மாதிரி இந்த குறி சொல்றது, கிராமத்துல குறி சொல்றாங்க, சாட்டையில் அடிச்சு சொல்றது, கிளி ஜோசியம் சொல்றது, கிளி ஜோசியம்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் மகரம் கும்பத்துக்கு நிறைய இருப்பாங்க. கும்பத்துக்கு நிறைய இருப்பாங்க. ஏன்னா கும்பத்துக்கு அடுத்தது குரு வாக்கு அதிபதி. கும்பத்துக்கு அடுத்து குரு வாக்கு அதிபதி இல்லையா? அதனால அவங்களும் அதிகமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட தொழில்ல நீங்க பார்த்து செஞ்சா கண்டிப்பாக பொய் சொல்றது விரும்ப மாட்டீங்க. எந்த கெட்டதையும் செய்ய மாட்டீங்க. நாட் ஃபார் இல்லீகல், ஒன்லி இன் லீகல் ஃபார் ஃபாலோ. அந்த லீகலை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் இந்த 6 மாசத்தை விட இந்த 6 மாசம் இந்த ஒரு 20/12/2025க்கு அடுத்து கண்டிப்பாக அடுத்த 6 மாசம் அதிசாரம் போய் வரும்போது மிக சிறப்பானதாக மாறும். ஏன்னா கடகத்துல இருக்கும்போது 8, அடுத்த அதிசார வக்கரத்துல மறுபடியும் மிதனத்துக்கு போயிடுறாரு பாருங்க. 5 மாசம் வச்சுக்கோங்க. 5 மாசம் வேண்டாம் ஐயா, 150 நாட்கள்னோட வச்சுக்கோங்க. 13-15 150 நாட்கள் வெற்றி விழா கொண்டாட்டம். என்ன புதுசா எதை ஆரம்பிச்சிட வேண்டாம். குரு பார்க்கறன்னு ஏன்னா உங்களுக்கு பாத சனி. வயசை பார்த்துங்க. 40 வயசு 50 வயசுன்னா நீங்க புதிய தொழில் ஆரம்பிங்க. அதே சமயத்துல உங்க தசாபுத்தியும் பார்த்துக்கோங்க. அப்படிலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயத்துல குரு திசையில கண்டிப்பாக குரு திசையில சனி புத்தியா இருந்தா வெற்றி தான். ராகு திசையில சுக்கிர புத்தி வெற்றி தான். சனி திசையில சுக்கிர புத்தி வெற்றி தான். புதன் திசையில சுக்கிர புத்தி வெற்றி தான். ஆனா சந்திர திசையில ராகுவோ, சந்திர திசையில கேதுவோ, சந்திர திசையில சனியை வந்தா விக்கல், அங்கே ஒரு சிக்கல். அது மிக கவனம், மிக மிக அதிக கவனம். கேட்டுங்களா? அப்ப நீங்களும் இதையெல்லாம் தாண்டி வர்றதுக்கு ஐயனார் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, நாச்சியார் வழிபாடு, நாச்சியார் கோவில் சென்று வழிபடுறது, கருட வழிபாடு. கருடனை பார்க்குறோம். திங்கள்ல இருந்து ஞாயிறுல இருந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. நிறைய பேர் கேட்குறாங்க கருடன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாள் பார்க்கும்போது என்னென்ன நன்மை தீமைனும் அடுத்த பதிவுல அது உங்களுக்கு நான் தர்றேன். கருட வழிபாடு. அதே சமயத்துல நந்திய பெருமான் வழிபாடு, நந்தியம்மன் பெருமான் வழிபாடு, அதனுடைய புராணங்கள், இந்த பதிகங்கள் இதெல்லாம் பாராயணம் செஞ்சு வந்தால் நிச்சயமாக கும்பராசிக்கு இந்த பாதச்சனி பறந்து ஓடி விடும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.